இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அவரது இணக்கப்பாட்டுடன் மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலே அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் அவருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறோம். அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்யும்படியாக அரசியல் குழு ஒரு தீர்மானத்தை அவருக்கு அறிவித்திருந்தது. கட்சியையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்குட்படுத்தாமல் அதில் இருந்து ராஜினாமா செய்யும்படியாக அறிவித்திருந்தோம். அதில் அவர் இணங்காத காரணத்தினாலே பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து அவர் இறக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இன்றைய கூட்டத்திலே அந்த சென்ற கூட்ட அறிக்கைகளும் அரசியல் குழு அறிக்கைகளும் வாசிக்கப்பட்ட போது அதிலே இருந்து எழுந்த விடயங்களாக இந்த விடயம் பேசப்பட்டு இறுதியிலே சுமூகமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திரு ஸ்ரீதரனும் இணங்கி இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக, இது மட்டுமல்ல, இப்படியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பதவி நிலையிலே இருக்கிற மூவர், அதாவது தலைவர், நிர்வாக செயலாளர், மற்றது பொருளாளர், இந்த மூன்று பேரும் இந்த விடயங்கள் உண்மையாக நடந்தனவா இல்லையா என்ற நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு திரு ஸ்ரீதரனோடு கலந்து பேசி அதனை விசாரித்து மத்திய செயற்குழுவுக்கு அறிவிப்பார்கள். அந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை அந்த குழுவுக்கு முற்படுத்துமாறு பொதுச் செயலாளராகிய எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.